வெல்கம் டு ஃபியூச்சர்ஸ் ஸ்டடி சென்டர். நாம் பார்க்க இருக்கிறது UGTRB தேர்வுக்கான முக்கியமான பாடத்தலைப்பு. இன்று நாம் பார்க்க இருக்கிறது சிற்றிலக்கியில் ஒன்றான குறவஞ்சி இலக்கியம். ஓகேங்களா? கட்டினும் கலங்கினும் என்ற தொல்காப்பிய நூற்பாவின் அடிப்படையில் தோன்றியதுதான் இந்த குறவஞ்சி அப்படின்ற நூல். ஓகேங்களா? குறவஞ்சினா தொல்காப்பியர் கூறும்போது வனப்பு என்ற நூல் வகையில தான் அடங்கணும். இது குறம், குறத்திப்பாட்டு அப்படின்னு இதற்கு வேறு பெயர்களும் உண்டு. குறவஞ்சி நாட்டியம், குறவஞ்சி நாடகம் என்ற பெயர்களும் இதற்கு உண்டு. குறிஞ்சி நிலத்தை அடிப்படையாக கொண்டது. குறவஞ்சி அக இலக்கிய நூலாக இருப்பினும் தலைவன் தலைவி பெயர கூறப்படும் இயற்றமிழ், இசையமிழ் இரண்டும் கலந்த இலக்கியமாகவும் இந்த குறவஞ்சி அப்படின்ற இலக்கியம் இருக்கு. சரிங்களா? குறவஞ்சியில பல வகை பாக்களில் கலந்து வர பாடப்படும் குறவஞ்சி இலக்கியத்திற்கு முன்னோடியாக இருந்த நூல் எதுனா இந்த குமரகுருபரின் மீனாட்சி குறம் அப்படின்ற நூல். குமரகுருபரின் மீனாட்சி குறம் அப்படின்ற நூல். திருக்குற்றால குறவஞ்சி தான் முதல் குறவஞ்சி நூலாக இருக்கிறது. ஓகேங்களா? 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்றாக சொல்லக்கூடிய இந்த குறவஞ்சியில முதன்மையாக தோன்றப்பட்டது என்ன நூல் சொல்றாங்க? திருக்குற்றால குறவஞ்சி அப்படின்ற முதல் நூல். இதுல இருந்து வினாக்கள் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த திருக்குற்றால குறவஞ்சி பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் கூற்று பாருங்க. திருக்குற்றால குறவஞ்சி நூலை இயற்றியவர் திருகுட ராசப்ப கவிராயர். இவர் மேலகரம் என்னும் ஊரில் பிறந்தவர். இது சரி. திருக்குற்றால நாதர் உலா வரும்போது அவரை கண்டு ஒரு பெண் அவர் மீது அன்பு கொண்டு நலிவதையும் அவளுக்கு குறத்தி குறி சொல்வதையும் குற்றால குறவஞ்சி மைய கருத்தாக இருக்கும். இதுவும் சரி. குறவஞ்சி 90 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 96 வகை சிற்றிலக்கியங்கள் என்பதை சரி, இது வராது. வசந்தவள்ளி திருமணம் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. வசந்தவள்ளி திருமணம் அப்படின்றது இதற்கு கிடையாது. ஓகேங்களா? குறவஞ்சி அப்படின்றத வசந்தவள்ளி திருமணம் குறவஞ்சி மேடு என்னும் நிலப்பகுதியை மையமாக வச்சு தான் சொல்லியிருக்காங்க. குற்றால குறம் அப்படின்ற பெயர் தான் இருக்கு. வசந்தவள்ளி அப்படின்றது குறவஞ்சி நூலின் தலைவியோட பேரு. அந்த தலைவி திருமணம் சார்ந்த செய்தியெல்லாம் அதில் வராது. சரிங்களா? அப்போ இதுவும் தவறு. அப்போ கூற்று 1, 2 மட்டும்தான் சரி இதற்கு. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி நிறைய முக்கியமான பாடத்தலைப்புல சந்திப்போம். நன்றி.